ஸோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு எதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் தான். ஸோ ஒரு பை சைட் செட்டப் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ நியர்லி வந்துட்டு இந்த அளவு தான் என்னோட ஸ்டாப்லஸாக இருக்க போகுது. தென் டிபி வந்துட்டு நியர்லி இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிப்போம். ஸோ நியர்லி என்னோட ரிஸ்க் வந்து 1500 அந்த ரேஞ்சு. ஸோ என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நியர்லி நம்ம ஸ்டாப்லஸ்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளோட ஸ்டாப்லஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1570 அண்ட் தென் டிபி வந்துட்டு 3500. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ட்ரேடிங் வித் சார்ட்டில் போயிடுவோம். ஸோ டெய்லி எப்பயும் போல தான் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எஸ்டர்டே ப்ரீவியஸ் டே வந்துட்டு அனலைஸ் பண்ண மாதிரி தான். ப்ரைஸ் வந்துட்டு ஹைஸ்லேருந்து அகைன் நல்ல செல்லிங் வந்துருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் இந்த இடத்துல ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு ஒரு 2 டேஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிட்டு அண்ட் தென் கரண்ட் டே தான் இம்பார்ட்டண்டான டே. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் வந்துட்டு சேம் அதே லெவல் வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸ் ஆஃப் த டைம் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் போய் நம்ம பார்த்தோம்னா நான் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தேங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கேண்டில் பையிங் மொமெண்டமே வந்திருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு நல்ல சைன் தான். நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து தப்பு இல்லை, நம்ம ஃபேவரபுளாக தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துருக்கோன்ட்டு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஃபர்தராக ஒரு மூவ் கொடுத்தாலே அது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா சேம் அதே தான். லாஸ்ட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்து எந்த டேயில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நியர்லி சப்போஸ் இன்கேஸ் ஒன் ஹவர்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்ப்போமே. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போ வந்துட்டு ரெஸ்ட் பேஸ் இருந்துச்சுன்னா நியர்லி வந்துட்டு February 11 வெனஸ்டே. ஸோ அப்போ ஹை கிரியேட் ஆகிட்டு ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டேரெக்ட் இந்த ஹைஸ்லேருந்து கண்டினியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு செல்லிங் அண்ட் தென் ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட் செல்லிங். ஸோ டேரெக்டாக வந்துட்டு மேஜர் லோவே வந்து பிரேக் பண்ணிட்டு ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டே வந்து 2021 அந்த February 2021 பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு அண்ட் தென் அந்த லோ வந்து சஸ்டெயின் பண்ணி ப்ரீவியஸ் ஹையுமே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதான் ப்ரீவியஸ் ஹையாக இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் ஹையுமே பிரேக் பண்ணிட்டு அண்ட் தென் அகைன் வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அண்ட் தென் ப்ரீவியஸ் டே வந்துட்டு நியர்லி மார்க்கெட் வந்து ஒரு ஹையரில் கிரியேட் ஆகிட்டு கொஞ்சம் நேற்றுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த க்ளோசிங் செஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் சைட் மூவ் கொடுத்துருந்தது. பையிங் மூவ் கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹையரில் கிரியேட் ஆகிட்டு அகைன் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆயிருந்து. ஸோ அதை வந்துட்டு இன்னைக்கு கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்விங்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எஸ்டர்டே நைட் வந்துட்டு ஒரு பையிங் ரேலி வந்து கொடுத்துருந்துச்சு. அந்த பையிங் ரேலி வந்துட்டு மார்க்கெட் வந்து அன்னைக்கு டே க்ளோஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 70-80% ரிவர்ஸ் ஆகிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லோஸ்லேருந்து இந்த பையிங் ஸ்விங் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த பையிங் ஸ்விங் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் அப்பயே வந்துட்டு மேக்ஸிமம் 70% வந்து இந்த பையிங் ஸ்விங் வந்து ரிவர்ஸில் ஆகிட்டு ரிவர்ஸில் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அகைன் ஃபர்தராக வந்துட்டு ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஒரு பையிங் ஸ்விங் வந்துட்டு 70-80% ரிவர்ஸில் ஆனால் ஜென்ரலான எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த பையிங் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பையிங்கோட லோ பிரேக் ஆகிறது தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு 70-80% கவர் ஆனதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து அகைன் வந்துட்டு நியர் த ஹை வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தராக வந்துட்டு ஒரு செல்லிங் ஸ்விங் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த செல்லிங் ஸ்விங்கில் ப்ராப்பரான ஒரு லெவலில் வந்துட்டு நம்ம சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏன் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் தென் டேரெக்டாக வந்து லோ பிரேக் ஆகிட்டு அகைன் பை ஆனிச்சு அகைன் ரெஸ்டன் கிரியேட் ஆகும். அப்புறம் டேரெக்ட் இந்த செல்லிங் வருதுல இந்த செல்லிங் வந்துட்டு நியர்லி சப்போர்ட் வரைக்கும் வரல. அகைன் பையஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. பையிங் வந்ததுக்கப்புறமும் அகைன் ஒரு செல்லிங் வந்துச்சு. அந்த செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 70% பக்கமாக ரிவர்ஸில் ஆகிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். நியர்லி காஸ்ட் வஸ்ட் பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ ட்ரேடர்ஸ் அகைன் பேக் டு பேக் 2 லாஸ் இன்றைக்குமே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் டே தான். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவே கொஞ்சம் அன்சர்டைனாக தான் இருந்துச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவருக்கு பக்கமாகவே நம்ம சப்போர்ட்லேருந்து தான் ஹோல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆயிருந்துச்சு. நம்ம நியர்லி என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எடுத்திருந்தோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு தடவை வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு அகைன் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. அகைன் ஃபெயில் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து தேர்ட் டைமும் பையர்ஸ் வந்து ஹையர் லெவலில் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த பையிங்குமே வந்து ஃபெயில் ஆச்சு. ஸோ இந்த செல்லிங் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ தென் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கேம் மாதிரி தான். ஸோ ஸ்டாப் லாஸை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா ஸோ இந்த 1500ங்கிறது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதிகமாக போயிடும். 3000 4000 அந்த மாதிரி போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் எடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் அடிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. அகைன் வந்துட்டு பேக் டு பேக் ட்ரேட் எடுத்தீங்கன்னா
அது எப்படின்னா நீங்கள் வந்து 1500 க்ளோஸ் பண்ணுறத அகைன் வந்துட்டு நியர்லி வந்துட்டு ஒரு 3000 5000 அந்த மாதிரி அதிக லாஸில் போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் டு பேக் அகைன் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இன்றைக்கான ட்ரேட் முடிஞ்சிச்சு, அண்ட் தென் இன்னொரு டேவும் எனக்கு வந்து க்ளோஸ். இதுக்கு மேலே வந்து எந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ எஸ்டர்டேவும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், டுடேவும் ஸ்டாப் லாஸ், எந்த ப்ராப்ளம் இல்லை. கண்டினியூஸாக இன்னொரு 2 TP 3 TP வந்துச்சுன்னா இந்த 2 TP வந்தாலே இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆயிரும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். பாய்.